இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜாபுஜாவோட கூடாரத்துலேருந்து தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல ஹாக்கு வந்துட்டு அவனோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் கலைப்பான். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா போய் அந்த இடத்துல இருந்து நிறைய செடிகளை பறிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த டைமில் ஹாக்குவோட ஷோல்டரில் வந்து ஒரு பறவை கூறும். இந்த காஸ்டியூம்க்கும் ஹாக்குவை பார்த்தா பார்க்க பொண்ணு மாதிரியே தான் இருப்பான், ஆனால் அவன் பொண்ணு இல்லை. இதுக்கப்புறமா அந்த பறவை எந்திரிச்சு வேற பக்கமாக போகும். அந்த பக்கமாக திரும்பி பார்ப்பான் ஹாக்கு. பார்க்கும் போது அது போய் நருட்டோ மேல உட்கார்ந்துட்டு இருக்கும். நருட்டோவையே ஹாக்கு பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல நருட்டோ லைட்டா அசைவான். அப்பதான் லீஃப் ஹெட் பேண்டை நோட் பண்ணுவா. இந்த இடத்துல ஹாக்குக்கு வந்து அந்த பழைய ஜாபுஜா பேட்டில் விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும், நருட்டோ கூட நடந்த விஷயம்லாம். இதுக்கப்புறமா ஹாக்கு பயங்கர டென்ஷனா நருட்டோ பக்கத்துல போய் நிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அவன் பக்கத்துல போய் நருட்டோ பிடிக்கிற மாதிரி போகும்போது அங்க இருக்க பறவை எல்லாமே பயந்து பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க, பேட்டில் ஆன் தி பிரிட்ஜ் ஜாபுஜா ரிட்டர்ன்ஸ். இதுக்கப்புறமா டாஜ்னாவோட வீட்டை காட்டுவாங்க. அந்த இடத்துல சக்குரா எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு வருவா. அண்ட் அவங்களோட டேபிள்லயும் உட்காருவா. அப்ப டாஜ்னாவோட பொண்ணு வந்துட்டு சக்குராக்கு டீ கொடுப்பா, தேங்க்யூ சொல்லுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க நருட்டோவை தவிர. நருட்டோ இன்னும் திரும்பி வரவே இல்லை, நைட்டு பூரா காட்டுக்குள்ளேயே தான் இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி டாஜ்னா கேட்பாரு. இதை கேட்கற சக்குரா வந்துட்டு அவன் முட்டாள், அவனோட சக்கரை ஃபுல்லா முடிஞ்சிருக்கும், கண்டிப்பா அவன் செத்து தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ரவு சுடுவா. எனக்கு நருட்டோ பாக்குறக்கே வித்தியாசமா தான் தெரியுது. ஒரு சின்ன பையன் எப்படி நைட்டு பூரா அந்த காட்டுக்குள்ள இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி டாஜ்னாவோட பொண்ணு சொல்லுவா. இதை கேட்குற கக்காஷி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுதான் கிடப்பான் அப்படின்ட்டு சாஸ்கே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவான். இதுக்கப்புறமா சாஸ்கே எந்திரிச்சு போவான். இதை பார்க்குற சக்குரா வந்துட்டு சாஸ்கேன்னு கூப்பிடுவா. அதுக்கு சாஸ்கே வந்துட்டு என்னன்னு கேட்பான். அதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு நம்ம இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லுவா. பார்த்தா கிட்டத்தட்ட சாஸ்கே சாப்பிட்டே முடிச்சிருப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இப்போ வாக்கிங் போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவான். இதுக்கப்புறமா நருட்டோ அங்க படுத்துட்டு இருந்தான்ல, அப்ப கூட ஹாக்கு வந்து கொல்றக்கு மாதிரி காமிச்சாங்களா, ஸோ அந்த இடத்த காட்டுவாங்க. நல்லவா நருட்டோ அவ எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோவோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி போவா. இருந்தாலும் மனசு மாதிரி நருட்டோவை எழுப்பி விடுவா, இப்படியே படுத்து கிடந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பா காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறமா எந்திரிச்ச நருட்டோ வந்துட்டு யாரா நீ அப்படின்ட்டு எந்திரிப்பான். அப்புறம் ஹாக்குவை பார்த்தோன்னே அவன் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சுட்டு நீங்க தான் என்ன எழுப்பி விட்டீங்களா அப்படின்னு வளைஞ்சு பேசுற மாதிரியே பேசுவான். சரி நீங்க இங்க என்ன பண்ண வந்தீங்க அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். அதுக்கு ஹாக்கு இருந்துட்டு நான் இங்க சில மெடிசினல் ஹெல்ப்ஸை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு ஹாக்குக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணிட்டு என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரமாவே வேலைய ஆரம்பிச்சிங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, இவ்வளவு சீக்கிரமாவே வந்து பார்க்கும்போது ஒருத்தன் இங்க படுத்து கிடப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹாக்கு நக்கல் அடிப்பான். என்னடா நருட்டோ சிஸ்டர்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு, நீ அவனை ஆம்பளைன்னு சொல்றையே, எனக்கே டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாக்கு சொன்ன விஷயத்த யோசிச்சு தலைவன் நருட்டோ சிரிக்க ஆரம்பிப்பான். நான் இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கர வீராப்பா சொல்லுவான். சாரி நீங்க நிஞ்சாவா அப்படின்னு சொல்லி ஹாக்கு ஆச்சரியமா கேட்கற மாதிரி கேட்பான். நான் உன்னோட ஹெட் பேண்டை கூட நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹாக்கு சொல்லுவான். இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு நீங்க உண்மையை பாத்தீங்களா? ஆமா நான் நிஞ்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெக்கப்பட்டு தான் பேசுவான். ஓ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கு கேட்பான். சரி ட்ரைனிங் தான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற ஹாக்கு வந்துட்டு இப்பவே நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இது போதாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நருட்டோ வந்துட்டு இல்ல நான் இன்னுமே ஸ்ட்ராங்கரா ஆகிட்டே இருக்கணும், அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லுவான். எதுக்கு அப்படின்னு சொல்லி ஹாக்கு இந்த விஷயத்த செய்ய போறியா அப்படின்னு சொல்லி ஹாக்கு கேட்பான். நருட்டோ அப்படின்னு சொல்லி ஏதோ விஷயத்த யோசிப்பான். இதை பார்க்குற ஹாக்கு வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இதை பார்க்குற நருட்டோ என்ன அவ்வளோ ஜோ பண்ற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறமா ஹாக்கு வந்துட்டு உனக்கு ரொம்பவுமே வாழ்க்கை பிடிச்ச ப்ரெஷியஸான ஒரு நபர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னதான் சிஸ்டர் சொல்ல வரீங்க, ப்ரெஷியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பார்க்குற ஆடியன்ஸுக்குலாம் என்னடா இவன் ஹாக்கு ஆம்பளைங்கிறான், நருட்டோ சிஸ்டர்ன்ட்டே இருக்கான், எனக்கே டவுட்டா இருக்கும் கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்றானா இல்லையா அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம், ஹாக்கு பையன் தான். இந்த இடத்துல ஹாக்கு அவனோட பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு பார்ப்பான். கிட்டத்தட்ட ஒரு ஆள் குப்பை போடுறதுக்கு வந்திருப்பாப்ல. அப்ப குப்பை தொட்டி கிட்ட இருந்த ஹாக்கு எந்திரிச்சு போய் அந்த குப்பையில ஏதாவது சாப்பிட்ற மாதிரி பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு போவான். அப்ப சில நாய்கள்லாம் வரும், அந்த நாயெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவ சாப்பிட பாப்பா. இதுக்கப்புறமா ஹாக்கு தனியா ஒரு பிரிட்ஜில் உட்காந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல தான் ஜாபுஜாவை மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த பிளாஷ்பேக்ல. அவன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நருட்டோ அவன் மனசுக்குள்ள நினைப்பான். ஒரு பர்சன் கிட்ட ஒரு ப்ரீஷியஸான விஷயம் வந்து இருக்கு அப்படின்னா அதை பாதுகாக்க நினைப்பாங்க. அப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கும் போது அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படின்னு ஹாக்கு சொல்லுவான்.
இதுக்கப்புறமா நருட்டோ கைசாவை பத்தியும் கக்காஷி பத்தியும் இருகா சென்சே பத்தியும் நினைச்சு பார்ப்பான். எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லுவான், நீ உண்மையாமே ஸ்ட்ராங் ஆவ, ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆவ அப்படின்னு சொல்லி ஹாக்கு சொல்லுவான். இதை கேட்கிற நருட்டோ ரொம்பவுமே வெக்கப்படுவான். இதுக்கப்புறமா ஹாக்கு சரி நான் கிளம்புறேன், சரி வேற பேர் டைம் கிடைச்சா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். ஓ நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல, நான் பையன் அப்படின்னு சொல்லி ஹாக்கு சொல்லுவான். இதை கேட்கிற நருட்டோ பயங்கரமா ஷாக் ஆவான். அவனுக்குன்னு மட்டும் இல்ல, இதை பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கும் ஷாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோலாம் நான் ஆல்ரெடி ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு யார் எந்தெந்த கேரக்டர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தெளிவாவே தெரியும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல கடைசியில நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தாச்சா, அவன் பையன் தான். இதை கேட்கிற நருட்டோ ரொம்பவுமே ஷாக் ஆயிருவான். ஐயோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற மாதிரி. இல்ல இவ சக்குராவை விட கியூட்டா இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். இந்த டைம்ல சாஸ்கே நடந்து வருவான். நருட்டோவை பார்த்தோன்னா அவன் மண்டையிலே கொட்டுவான். ஏய் நீ என்னடா பண்ற அப்படின்னு நாளையே காணமே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு குணாய் அட்டாக் பண்ணும். பார்த்தா நருட்டோ மரத்துல இருந்து வீசி இருப்பான். என்ன நருட்டோ இந்த அளவுக்கு மரம் ஏறிட்டானா அப்படின்னு சொல்லி சக்குரா ஷாக்கா பாப்பா. கக்காஷியும் அதே ஷாக்ல தான் இருப்பார். இந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பயங்கர பந்தா காட்டிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ஏறி நிப்பான். நிக்கும் போது கால் தட்டி விட்டு விழுகிற மாதிரி போவான். இதை பார்க்குற சக்குரா ரொம்பவுமே அலறிட்டு கத்துவா. கக்காஷியும் ஐயோ மோசமான நம்ம போகுது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. பார்த்தா நருட்டோ தலைகீழா நின்றுவான். எப்படி உங்களை பிராங்க் பண்ண பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். எங்களை பயமுறுத்தாத நருட்டோ அப்படின்னு சொல்லி சக்குரா கத்துவா. இருந்தாலும் மனசுக்குள்ள உன்னை சீக்கிரமாவே நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு நினைப்பா. இதை பார்க்குற கக்காஷி வந்துட்டு இவன் கொஞ்சம் வளர்ந்துருக்கான் அப்படின்னு மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா அந்த சக்ரா ஃப்ளோ குறைஞ்சிரும். பாத்தீங்கன்னா நிஜமாலுமே நருட்டோ கீழே விழுகிற மாதிரி வந்துருவான். இதை பார்க்குற கக்காஷி சக்குராவும் ரொம்பவுமே பயப்பட்டு கத்துவாங்க. நான் சொன்னேன்லடா இடியட் அப்படின்னு சொல்லி சக்குரா கத்துவா. இதுக்கெல்லாம் காரணம் நீ ரொம்பவுமே ஓவரா பண்ணது தாண்டா அப்படின்னு சொல்லி சக்குரா கத்துவா. நருட்டோ பயங்கரமா அலறிட்டு கத்துவான். இந்த இடத்துல சாஸ்கே வந்து நருட்டோவை காப்பாத்துவான். அப்ப சாஸ்கே வந்துட்டு நீ உண்மையாமே முட்டாள் தான் நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல கதி கலங்கி போய் கிடக்கிற கக்காஷி சந்தோஷப்படுவாரு. இதுக்கப்புறமா டாஸ்னாவோட வீட்டை காட்டுவாங்க. அங்க இனாரியே அவங்க அப்பா போட்டோவை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல நருட்டோ உசுமாக்கி தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ஜாபுஜாவோட கூடாரத்துக்குள்ள காட்டுவாங்க. நீங்க நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டு வரீங்க அப்படின்னு ஹாக்கு சொல்லுவான். இதை கேட்கிற ஜாபுஜா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா இருட்டாயிரும். நருட்டோவும் சாஸ்கேவும் அது வரைக்குமே ட்ரைனிங் எடுத்துட்டே இருப்பாங்க. சொல்ல போனா அந்த மரத்தோட டாப்ல நிப்பாங்க ரெண்டு பேருமே. இப்போ சாஸ்கே வந்துட்டு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். இதுக்கப்புறமா டாஸ்னாவோட வீட்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேபிளை சுத்தி எல்லாமே இருப்பாங்க நருட்டோ சாஸ்கேவை தவிர்த்து. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு நருட்டோ தான் இப்படி பண்றான்னா சாஸ்கேவும் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேருமே திரும்ப வந்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் ஆச்சு, என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாஸ்னா கேட்பாரு. அதுக்கு நருட்டோ வந்துட்டு நாங்க ரெண்டு பேருமே சாதிச்சு காமிச்சிட்டோம், அங்க டாப்புக்கே நாங்க ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நல்லது அப்படின்னு கக்காஷி சொல்லிட்டு நாளையில இருந்து நருட்டோ சாஸ்கே நீங்க ரெண்டு பேரும் சாக்குரா கூட சேர்ந்து டாஸ்னாவை பாதுகாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓ சூப்பர் அப்படின்ட்டு நருட்டோ கத்துவான். இந்த இடத்துல நருட்டோ சாஸ்கேவையும் சேர்த்து தள்ளி விட்டுருவான். ரெண்டு பேரும் கீழே வந்துருவாங்க. நீ கண்டிப்பா முட்டாள் தான் நருட்டோ அப்படின்னு சொல்லி சாஸ்கே திட்டுவான். இதை கேட்கிற எல்லாருமே சிரிப்பாங்க. இதுக்கப்புறமா டாஸ்னா வந்துட்டு நான் கூடிய சீக்கிரத்திலேயே அந்த பிரிட்ஜை கட்டி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்கிற அவங்களோட பொண்ணு வந்துட்டு சரி என்னதான் இருக்கட்டும், உங்களோட காட்ஸை மட்டும் டவுன் பண்ணிடாதீங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா டாஸ்னா வந்துட்டு நான் உங்கள்கிட்ட போய் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் என்ன காட் பண்றதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீதிக்காக நேர்மைக்காக தான் வந்தோம், மாஸ்டர் மாதிரியே தான் அவனோட மேனும் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கக்காஷி வந்துட்டு. டாஸ்னாக்கும் அவங்க டாக்டருக்கும் புரியாது. அதை பார்க்குற கக்காஷி வந்துட்டு இது வந்து எங்க லார்ட் ஃபர்ஸ்ட் ஹோக்காகே சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ ரொம்பவுமே டயர்டா படுத்து கிடப்பான். அதை பார்க்குற இனாரிக்கு அவங்க அப்பா கூட இருந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த பழைய விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு இனாரி அழுக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்பான். இதை கேட்கிற நருட்டோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். அப்ப இனாரி வந்துட்டு நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தான், காட்டோ கிட்ட அவனோட மேன் பவருக்கு அவன் எல்லா ஆளுகளையும் வச்சிருக்கான், அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க, ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க, வீக்கா இருக்கவங்க தோத்து போவாங்க, நீங்க என்ன ட்ரைனிங் எடுத்தா வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக ஃபீல் பண்ணி பேசுவான். வாய மூடுறா, நான் ஒன்னும் உன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு திரும்ப படுக்க ஆரம்பிச்சிருவான். இதை பாக்குற இனா வந்துட்டு உனக்குலாம் எங்களோட வழி எல்லாம் புரியாது, நாங்க பட்ட கஷ்டமே வேற, உன்ன மாதிரியா சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இப்படி சுத்தி தெரிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். இதை கேட்கிற நருட்டோ அலட்டிக்காம நமக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு ட்ராஜடியான சம்பவம் நடக்கும், அதுக்காக அழுதுகிட்டே எல்லாம் ஒரு மனுஷன் வாழக்கூடாது, அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ணி ஆகி போயிட்டே இருக்கணும், நான் ஒன்னும் உன்ன மாதிரி அழுகிறவன்லாம் கிடையாது, உன்ன மாதிரி இடியட்ல எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க லைஃப்லாம் கேட்டீங்கன்னா இதை விட ரொம்பவுமே ட்ராஜடியான விஷயமா இருக்கும். சொல்ல போனா அந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும் போதே உங்க கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நிறைய நருட்டோ ஃபேன்ஸ் வந்து நருட்டோ மேல ரொம்பவுமே எமோஷனல் பாண்டிங்கோட இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதனாலதான் நானும் நருட்டோவை தலைவன் சொல்லி கூப்பிடுறேன். இதுக்கப்புறமா
இனாரி வந்துட்டு வெளியே போய் உட்காந்துருப்பான். அந்த இடத்துக்கு கக்காஷி போயிட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுவாரு. அப்ப நருட்டோ ஒன்றும் ரொம்ப மோசமானவங்கலாம் கிடையாது, சும்மா உங்கள்கிட்ட பேசியிருக்கான், அவனோட வார்த்தைகள் தான் கஷ்டப்படுத்தும் போது தவிர்த்து அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாரு. உங்க தாத்தா எல்லா கதையுமே சொன்னாரு உங்க அப்பாவை பத்தி அப்படின்னு சொல்லுவாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, எல்லாருமே போராடுவான், அவன் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிட்டே இருப்பான், எல்லாரும் அவனை பார்க்கணும்னு நினைப்பான், அவன் அழுது நான் பார்த்ததில்ல, துவண்டு போய் பார்த்ததில்ல, அவன் ஃபீல் பண்ணி கூட நான் பார்த்ததில்ல, அதெல்லாம் அவன் அழுதே டயர்டாகி முடிச்சதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு கக்காஷி சென்சே சொல்லுவாரு. இதை கேட்குற இனாரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். நருட்டோ சின்ன பையன் தான், இருந்தாலும் ஸ்ட்ராங்குங்கிற வேர்டுக்கு அவனுக்கு மீனிங் தெரியும், உங்க அப்பா மாதிரி தான். இதுக்கு முன்னாடி அவன் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்னான்ல, அதை உன்னை ஃபீல் பண்ண வைக்கணும், மற்றதுன்னு எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையை தான் அவன் அவனுக்குள்ள 1000 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பான் அப்படின்னு கக்காஷி சென்சே சொல்லுவாரு. நருட்டோ மாதிரி பேரண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க நருட்டோவை உங்களோட இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேத்துக்கு நருட்டோ உங்களோட லைஃபோட பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் விடிஞ்சிரும், பாத்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி புறப்பட்டு இருப்பாங்க, ஆனா நருட்டோ மட்டும் தூங்கி இருப்பான். இதை பாக்குற கக்காஷி வந்துட்டு அவன் அதிகமாவே சக்கரா யூஸ் பண்ணிட்டான், அதனால அவன் தூங்கிட்டு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கப்புறமா டாஸ்னாவோட டாக்டர் வந்துட்டு கக்காஷி நீங்களும் தானே ரொம்பவுமே பெயினோட இருந்தீங்க, நீங்க போறதுக்கு பெட்டரா தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு கக்காஷி வந்துட்டு நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. இதுக்கப்புறமா காட்டோ ஜாபுஜாவோட வயர்லெஸ் கனெக்ஷன் மூலமா பேசுவான். நான் சொல்றேன் உனக்கு கேட்குதா இல்லையாடா, நான் என்ன சேரிட்டிக்கான பணம் கொடுத்துட்டு இருக்கேன், முதல்ல போய் அந்த வேலையை நிறுத்த பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பான். இதை கேட்கிற ஜாபுஜா பயங்கர டென்ஷன் ஆகி அந்த வயர்லெஸே மிதிச்சு உடைப்பான். ஜாபுஜா வந்துட்டு யாருமே எழுப்பல அப்படின்னு சொல்லி கத்துவான். அதுக்கப்புறமா டாஸ்னாவோட பொண்ணு கிட்ட போய் எங்க எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவங்க இருந்துட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, உங்க சென்சே தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டாஸ்னாவோட டாக்டர் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ புறப்பட ஆரம்பிப்பான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவான். போற வழியில எல்லாத்துமே டென்ஷனா தான் போவான், அவங்க என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போயிருக்கணும், இப்படி விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஒரு அனிமல் அடிபட்டு கிடக்கிறத நருட்டோ நோட்டீஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா கக்காஷி, சாஸ்கே, சகுரா, டாஸ்னா எல்லாம் கிளம்பி போனாங்களே, போய் அங்க பிரிட்ஜ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா ஆளுகளுமே அடிபட்டு படுத்து கிடப்பாங்க. இதை பாக்குற டாஸ்னா வந்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து பார்ப்பாரு. இது கண்டிப்பா அவன் தான் அப்படின்னு சொல்லி கக்காஷி மனசுல நினைப்பாரு. இதுக்கப்புறமா டாஸ்னாவோட வீட்டை காட்டுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இனாரிய அவங்க அம்மா ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க. அந்த டைம்ல வீட்டுக்கு வெளியில இந்த ஹாக்கு ரெண்டு பேருக்கு கழுத்துல கத்தி வச்சிருப்பான்ல, சோ அவங்க 2 பேரும் இவங்களை கேப்சர் பண்ண வந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி இந்த இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்ப கக்காஷி வந்துட்டு சாஸ்கே, சகுரா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துவாரு. இதுக்கப்புறமா ஆயுதத்துல எடுத்து தயாராவாங்க சண்டை போடுறதுக்கு. அப்ப கக்காஷி வந்துட்டு அவன் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் எப்ப வேணாம் இங்க அப்பியர் ஆவான் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா சகுரா வந்துட்டு கக்காஷி சென்சே சொல்லுங்க, அவன் ஜாபுஜா தானே, இது இடன் மிஸ்டர் ஜுட்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு கக்காஷி, இன்னும் அந்த பொடியனுங்களை கூடவே வச்சுட்டு தான் சுத்திட்டு தெரியறியா, அதுலயும் ஒருத்தன் நடுங்குறாம்பாரு அப்படின்னு சொல்லும் போது சாஸ்கே நடுங்கிட்டு இருக்க காட்டுவாங்க. பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அப்பியர் ஆவான். ஜாபுஜாவோட குளோன்ஸா இருக்கும். அப்ப சாஸ்கே வந்துட்டு நான் நடுங்கினது எக்ஸைட்மெண்ட்டுக்காகடா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சாசுகே அங்க இருந்த எல்லா குளோன்ஸையுமே டிஃபீட் பண்ணிடுவான். என்னால இதை பார்க்க முடியுது அப்படின்னு சாசுகே சொல்லுவான். அப்ப ஜாபுஜா வந்துட்டு உன்னால வாட்டர் குளோன்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்க முடியுதா, பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி நல்லாவே தேறி இருக்கான், உனக்கு ஒரு நல்ல ஆப்போனன்ட் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஜாபுஜா ஹாக்கு கிட்ட சொல்லுவான். அதையும் தான் பாத்திரலாம் அப்படின்னு ஹாக்கு சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா அந்த ஃபைட் என்னாச்சு, நருட்டோ வருவானா மாட்டானா, இல்ல டாஸ்னாவோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு யாரு போவா, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの歌。